தலை தனியா கால் தனியா இன்னும் ஐடென்டிஃபையே பண்ணல. 180+ பாடி கிட்ட ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அதை வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல அழுது மயங்கி விழுகுறாங்க நிறைய பேர். அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யாராவது ஒருத்தரை தான் விடுறாங்க. ஒரு அம்மா வந்து அவங்கள பார்த்துட்டு பொண்ணு நல்லா இருக்காங்க, உடம்புல நல்லா இருக்கு, மூஞ்சி மட்டும் நசுங்கிருச்சு. தோட வச்சு அவங்க அம்மா ஐடென்டிஃபை பண்ணி கத்தி அழுது அந்த இடத்துல விழுந்து பிறண்டுட்டாங்க. நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை காணாம போனா நம்ம போய் தேடும் போதே நமக்கு ஒரு வலி இருக்கும். இந்த மண்ணுக்குள்ள இருப்பாங்களான்னு அவர் எட்டி ஒவ்வொரு ஜேசிபி வரும்போதும் தேடும் போது அவரோட அந்த கண்ணுல அந்த வலியை பார்த்து மனசை நாங்கெல்லாம் இரும்பாக்கிட்டு அவர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம். ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைய அப்படி பிடிச்சிட்டு தூங்கும்போது எனக்கு அது என் கண்ணில், நானும் இப்படி தானே தூங்குவேன், அவங்க என்ன நினைச்சு தூங்கியிருப்பாங்க. அந்த கல் வந்து சென்ட்ரல் அந்த வீட்டில் அப்படியே விழுந்திருக்கு. அந்த இதில் படுத்திருக்காங்க. அப்படியே ஃபேமிலியோட அப்படியே பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரெக்கவர் பண்ணாங்க. ஸோ கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட அந்த மண் சரிவை நம்ம பார்த்தோம். மக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்டோம். ஸோ இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி பண்ணுறதுக்காக தமிழகத்துல இருந்து யுவராணி அண்ட் டீம் வந்திருக்காங்க. வணக்கம். ஸோ தமிழகத்துல இருந்து கேரளா மக்கள் பாதிக்கப்பட்ட புரிஞ்சுக்கிட்டு இங்கே உதவிக்காக வந்திருக்கீங்க. நாள் ஒன்றுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நிலையில இருக்கு? நீங்க பார்க்கும்போது என்ன மாதிரி சூழ்நிலையில இருந்தது? ரொம்ப கோரமா இருந்தது சார். நம்ம வந்து செகண்ட் டே பார்த்துட்டு தான் அடுத்த நாள் நம்ம வந்தது. நம்ம வந்து சரி சின்ன ஒரு பாதிப்பு, ஏன்னா கேரளாவில் அடிக்கடி இது நடக்கிறது தானே, இது சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மட்டு தான். ஆனால் மேலே மேலே பார்க்க ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம சக மனிதனா, பக்கத்து ஸ்ட்ரீட்காரனா பார்க்க வேணாம், சக மனுஷங்களா நம்ம அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அதை செஞ்சா நம்ம போதும். மற்றபடி நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த மன வருத்தத்தோட நாங்கள் ஃபீல்ட் ஒர்க்கில் இருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் எங்களுக்கு செஞ்சுட்டு தான் சார் வருவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடி அது கிடைக்கிற அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் உயிரோட இருக்காங்க. அவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அது தோண்டும் போது இந்த சைடு தோண்டுங்க, பெட்டு வரும்போது பெட்டு வருது, அதில் குழந்தை வருதான்னு இன்னைக்கு அதை பார்த்துட்டு நம்மளால ஜீரணிக்க முடியல. அந்த மன வருத்தத்தோட தான் சார் ஃபீல்ட் ஒர்க் பண்றோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றோம். மற்றபடி தமிழகத்திலையும் கர்நாடகால இருந்து நிறைய திங்ஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வாங்கி இங்க ஒரு முகாம் 2 முகாம் இல்ல, என்ன முடியாத அளவுக்கு முகாம் இருக்கு. அத்தனை முகாமுக்கும் நம்ம கொண்டு போய் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. உள்ளாடைகள் எல்லாமே அழிஞ்சிருச்சு, நாங்க மட்டும் வந்திருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு உள்ளாடை போடுறதுக்கு மேல நைட்டி அந்த மாதிரி இருந்தா கூட போதுன்னு சொன்னதுனால நம்ம அந்த மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்டிருக்கோம், லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வரதை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவோம். 180 பாடி கிட்ட வந்து என்ன தலை தனியா கால் தனியா இன்னும் ஐடென்டிஃபையே பண்ணல. 180+ பாடி கிட்ட ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அதை வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல அழுது மயங்கி விழுகுறாங்க நிறைய பேர். அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், ஒருத்தரை தான் விடுறாங்க. ஒரு அம்மா வந்து அவங்கள பார்த்துட்டு அந்த தோட வச்சு அவங்க ஐடென்டிஃபை, அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க, உடம்புல நல்லா இருக்கு, மூஞ்சி மட்டும் நசுங்கிருச்சு. தோட வச்சு அவங்க அம்மா ஐடென்டிஃபை பண்ணி கத்தி அழுது அந்த இடத்துல விழுந்து பிறண்டுட்டாங்க. இன்னும் அவங்களால பாடியை வெளில எடுக்க முடியல. அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம காலைல அந்த ரெஸ்கியூ போயிருந்து நாங்களும் ஹெல்ப் பண்றப்பதான் ஒரு ஐயாவை மீட் பண்ணோம். அவர் பேர் கருப்புசாமி. அந்த ஐயா வந்து நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. சென்னையில இருந்து வந்திருக்கோம்னு சொன்னோம். சொன்ன உடனே அவர் ரொம்ப அழுக ஆரம்பிச்சாரு. 6 பேரும் போயிட்டோமா, 6 பேரும் எங்களை 6 பேரும் குடும்பத்துல போயிட்டாங்க, யாருமே இல்ல. அவரும் அவரோட மனைவி மட்டும் தான் இருக்காங்க, மத்த எல்லாருமே இறந்துட்டாங்க. அதுல வந்து அவங்களோட பேத்தி 6 வயசு பேத்தியோட கை மட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. கடைசியா அவர் வந்து அந்த மண்ணு எல்லாம் சரி பண்ணி விட்டுருக்காங்க. அந்த இடத்துல கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு போனாங்க. அது மனசை மிகவும் கனமாக்கிடுச்சு. அவருக்கு நாங்க சொல்லியிருக்கோம், ஐயா இங்க இருந்து கிளம்பும் போது நம்ம கருப்புசாமி ஐயாக்கு அவருக்கு என்ன தேவையான திங்ஸும் நாங்க நேர்ல போய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் வந்து உலகத்துல எல்லாரையும் இழந்துட்டு தனியா அவர் மட்டும் வாழ்றது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, 4 பேர் இறந்து ஒருத்தர் பிழைக்கும் போது அதை விட கொடுமை உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த வழியை அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த குழந்தை, அந்த பொண்ணை இழந்த அந்த தவிப்பு அவருக்கு இருக்கும். அதனால இனிமேல் கருப்புசாமி ஐயா எங்க அப்பா மாதிரி நாங்க பாத்துக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம். அவங்களுடைய வாழ்ந்த இடங்கள் தடங்கள் எல்லாமே ரொம்ப அழிக்கப்பட்டிருக்கு சார். அவங்க எவ்வளவு கனவுகளா இருக்கும், நிறைய குழந்தைகள் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு நிறைய கனவுகள் ஆசைகளா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப மன வருத்தமா இருக்கு நேரம். இப்போ வந்து என் மகள் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து 6 வயசு தான் ஆகுது. இதெல்லாம் ஃபோன்ல சொன்னதுனால அவளா ஒரு உண்டி எடுத்து அவ ஸ்கூல்ல ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை வச்சு நம்ம அவ சார்பில் இங்க என்ன கொடுக்க முடியுமோ, ஒரு குழந்தைக்காவது கொடுக்க முடிஞ்சாலும் அது எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க கிளம்புறப்ப வந்து எங்க பாப்பாட்ட சொன்னோம், இந்த மாதிரி வீடியோ காமிச்சு, இந்த மாதிரி பாப்பால வந்து எப்படி மாட்டிக்கிட்டாங்க, நாங்க போய் ஹெல்ப் பண்ணட்டுமா, அம்மாவும் டாடியும் போறோம், நீ வீட்டுல இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னு அவ வந்து ஃபர்ஸ்ட்
இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொன்னா. இல்ல அங்கெல்லாம் நீ வர முடியாதுன்னு சொன்னோன்னு, சரி நான் அம்மா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவ 3 வயசு தான் ஆகுது, அவ வந்து எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எங்க 2 பேரையும் குழந்தைங்களா இப்போ நீங்க அது வந்து சாப்பிடவே இல்ல சாப்பிட முடியல. அப்படியே அந்த சதை பிரிஞ்சு உழுவுது. அதை எப்படி பார்த்துட்டு நம்ம ஜேசிபில இப்படி அள்ளும் போது இப்படி சலிச்சு எடுக்கிறாங்க சார், சலிச்சு எடுக்கிறாங்க. சலிச்சா அந்த பாடி தனியா அதுல வரும்போது எங்களுக்கு வந்து எங்களோட மனம், ஏன்னா எனக்கு குழந்தை இருக்கு சார். ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைய அப்படி புடிச்சிட்டு தூங்கும்போது எனக்கு அது என் கண்ணுல வருது. நானும் இப்படிதானே தூங்குவேன், அவங்க என்ன நினைச்சு தூங்கி இருப்பாங்க. நமக்கு இந்த குழந்தையோட அந்த அம்மாவும் தூங்கிட்டாங்க சார், அதோடய இறந்திருக்காங்க. அந்த பாடி எடுக்கும்போது இப்ப நம்ம பாக்குறோம் இந்த நேரத்துல தான் சார் மனுஷனுக்காக வந்து நிக்கணும். மார்ச்சுவரில தான் வச்சிருக்காங்க, அங்கதான் ஐடென்டி பண்றாங்க, இங்க யாரையும் கூட்டு வரல. என்ன காரணம்னா சார் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது மீடியா எல்லாருமே இருப்பாங்க. இப்ப ஏற்கனவே அவங்க எமோஷனல் லாக் ஆயிருக்காங்க. இப்ப எங்களாலே முடியலையே, தாங்க முடியலையே. ஒரு உயிரை இழந்தவங்களோட வீடியோ எது வெளியே வந்துச்சுன்னா அவங்களால எப்படி தாங்க முடியும்னு இந்த கவர்மெண்ட் இது முடிவு பண்ணி இதை செய்யறது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சார். சார் மேல முண்டகை லாஸ்ட் போனீங்கன்னா அங்க பட்டுப்புடவை இருக்கு, குக்கர்ல இருந்து எல்லாமே புதுசா அப்படியே இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு காசையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு மனுஷனோட கனவு ஒரு வீடு சார், அவன் நிம்மதியா தூங்கணும்னு ஒரு வீடு அவனுக்கு இருக்கும். அந்த கனவு இப்ப முழுசா செதஞ்சு போயிருக்கு வயநாடு மக்களுக்கு சார். வயநாடு இந்த பகுதி வந்து பழைய நிலைக்கு வருமானா அது வர முடியாது சார், வர முடியாது. முயற்சி பண்ணலாம். நீங்க நிறைய இடத்துல மீட்பு பணியில இருக்கும்போது வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு நீங்க பாத்துருப்பீங்க, சில விஷயங்களை ரெக்கவர் பண்ணுவீங்க. ஆமா, இப்போ அந்த மாதிரி சில வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க? இன்னைக்கு காலையில வந்து நான் வந்து 2 சர்டிபிகேட்ஸ் அது ஃபுல்லா அந்த பேக் ஃபுல்லா சேரந்துச்சு, ஜேசிபி நிறைவேந்துச்சு. சரி நம்ம அந்த பேக்கை எடுத்துதான் பாப்போமா என்னதான் இருக்குன்ட்டு பேக் ஓபன் பண்ணா ஒரு டிகிரி சர்டிபிகேட், ஒரு 10th சர்டிபிகேட், அது 2யும் இருந்துச்சு. அந்த வீடு வந்து உயிரோட இருக்காங்களாமா, முகாமில் இருக்காங்களாம். போலீஸ் கிட்ட கேட்டதுக்கு சொன்னாரு, இதை நீங்க ஒப்படைச்சிருங்க சார் அப்படின்னு சொன்னோம். ஓகேம்மா நாங்க கொடுத்துட்றோம், ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க சார். அட்லீஸ்ட் அந்த டிகிரிய சர்டிபிகேட்டாவது காப்பாத்தி கொடுத்தோமேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். விலையுயர்ந்த பைக்குகள், ஆட்டோ, அவங்க எப்படி துணி காய வச்சுட்டு போனாங்களோ அப்படியே இருக்கு சார் எல்லாமே. அந்த டிவி, அவரு பாப்போட ஒரு நோட்டு சார், ஒரு 2 லைன் 4 லைன் நோட்டு அப்படியே இருக்கு சார் எல்லாமே. சைக்கிள், அவங்க யூஸ் பண்ண சைக்கிள் எல்லாமே நீங்க மேல போனா ஒரு இடத்துல அப்படி ரத்த கரையா இருக்கும் சார் எல்லாமே. நீங்க போற இடத்துலமே பிளட் அப்படியே இருக்கும் சார், பார்க்கும்போது தெரியும் சார். அதான் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஃபேமிலியோட தூங்கிட்டு இருக்காங்க சார், பெட்லயே அப்படியே எடுத்து ரெக்கவர் பண்ணாங்க. அப்படியே ஃபேமிலியோட அப்படியே பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க, அப்படியே ரெக்கவர் பண்ணாங்க. ஒருத்தங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கிறது அப்படியே இறந்துட்டாங்க, எடுத்துட்டாங்க. அந்த கல்லு வந்து சென்ட்ரல் அந்த வீட்ல அப்படியே விழுந்திருக்கு, அந்த இதுல படுத்திருக்காங்க கீழே, அந்த பெட்ல படுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு மேல அப்படியே கல்லு, வேற எந்த சேதமும் செம்மண்ணு சார் இங்க வழுக்குது. உங்களுக்கே தெரியும், இந்த சாதாரண செருப்பு போட்டுலாம் நடக்க முடியும், ஷூ போட்டு தான் நடக்க முடியும். செம்மண்ணு சார் எவ்வளவு அல்ல அது சலிச்சுதான் எடுக்க முடியும். இது களிமண் மாதிரி இப்படி கட்டியே ஆகாது. இப்ப செம்மண்ணுங்கிறப்ப ஃபுல்லாவே வந்து இறுகியும் போகாது, தண்ணி சொதம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ இங்க இருக்கிற பெரிய ரிஸ்க் என்னன்னா, இந்த பாடி இத்தனை உடல்களும் எங்க இருக்கு அப்படின்னு ஐடென்டி பண்றதுக்கு கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு சார். ஒண்ணு அதுவும் இருந்தாலுமே எத்தனை அடிக்கு கீழே இருக்கு. இப்ப மோப்பனா எல்லாமே மிஷின் எல்லாமே வந்துருச்சு சார். ஆனா அது வந்தும் கூட 150 பாடி உடல்கள் மேல எடுக்க முடியல அப்படிங்கிறது இப்ப சேலஞ்ச். இன்னைக்கு 6வது நாள் சார். யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்மெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு அதை எடுத்து அதை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் மார்ச்சூர்ல வைக்கிற அந்த பாக்குற கொடுமை இருக்கு. அப்போ ஒரு தொட்டு அவங்களால பார்க்க முடியும். இது ஒரு பெரிய கொடுமை சார். அவங்களுக்கு கடைசி நேரத்துல தொட்டு அள்ளி அணைச்சிக்க முடியாது. அதெல்லாம் பெரிய கொடுமை சார். இந்த இது வந்து யாருக்கும் வரக்கூடாது, எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த நிலைமை வரவே கூடாது. நீங்க சொன்ன பல விஷயங்கள் பல பகுதிகளுக்கு நானும் போயிருந்தேன். இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போய் பார்க்கும்போது ஃபுல்லாவே சகதியாவும் அந்த வீடு வந்து ஃபுல்லா செதலம் பண்ணதை பார்த்தோம். நீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த வீட்டுடைய உரிமையாளர்களோ இல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கா? காலைல 5:30க்குலாம் இன்னைக்கு நேத்து 3:30 மணிக்கே ஏஞ்சிட்டு என்னென்ன திங்ஸ் இங்க உள்ள இவங்களுக்கு தண்ணி பாட்டில் வேற என்ன கிடைக்குமோ அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும். அங்கிருந்து நான் உங்களுக்கே தெரியும், ரொம்ப தூரம் நடந்து வரணும். வந்துதான் ஃபீல்டுக்குள்ள நம்ம நேத்துலாம் ரொம்ப சேர இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. முட்டிக்கால் அளவுக்கு உள்ள போய் தான் நம்ம ஃபீல்ட்ல நம்ம இறங்கி நம்ம வேலை செய்யறோம். நேத்துக்கு ஹவுஸ் ஓனர் யாரும் பார்க்கலாம், ஆனா இன்னைக்கு ஒரு 2 மாடி வீடு தரமட்டமா ஆயிருதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவர் வந்திருக்காரு. அவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரான்னு தெரியல. என்னோட குடும்பம் இருந்த இடம் இதுதான், இப்ப தோண்டுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் அது வீடுன்றது தெரிஞ்சு இப்பதான் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தோண்டுனா வீடு அப்படியே வருது, பெட் எல்லாம் அப்படியே இப்பதான் வருது, திங்ஸ் எல்லாம் இப்பதான் வருது. அந்த இடத்துல வீடு இது இல்ல சரி. நேத்து வரைக்கும் நாங்க அங்க ஃபீல்ட்ல இருந்தோம், எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அவர் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெட் வரும்போது அவர் எட்டி பாக்குறாரு.
அங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உயிர் இருக்கா உள்ள? ரெண்டு ஃப்ளோர் இருந்திருக்கு, 2 ஃப்ளோரும் தரமட்டம் ஆயிடுச்சு. அவர் மட்டும் வெளியில இருந்து இன்னைக்கு தான் வந்தாரு. இன்னைக்கு தான் ஒருத்தர் அந்த நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை காணாம போனா நம்ம போய் தேடும் போதே நமக்கு ஒரு வலி இருக்கும். இந்த மண்ணுக்குள்ள இருப்பாங்களான்னு அவர் எட்டி ஒவ்வொரு ஜேசிபி வரும்போதும் தேடும் போது அவரோட அந்த கண்ணுல அந்த வலியை பார்த்து மனசை நாங்கெல்லாம் இரும்பாக்கிட்டு அவர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் அவங்க பக்கத்துல நின்னோம் சார். அங்க நிக்கவே முடியல சார். நான் அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன். ஏன்னா அவர் வந்து அது இவங்க சொல்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு அந்த ஏக்கத்தோட பாக்குறாங்க சார். அவங்களுக்கு நம்ம கை கொடுத்து நாங்க இருக்கோங்கிற அந்த கான்பிடன்ஸை மட்டும் தான் திருப்பி கொடுக்க முடியும் சார். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கே பர்சனலா என்னோட கால்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா கால் 2 காலுமே அப்படிதான் சார் ஃபுல்லா எனக்கு ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப டேமேஜ். எனக்கெல்லாம் ஃபுல்லா அப்படியே உள்ளார போயிடுச்சு. அவங்களுக்குலாம் அப்ப அவங்க சாகுற வரைக்கும் அவங்க மண்ணுக்குள்ள தானே இருந்திருப்பாங்க. அது எவ்வளவு ஒரு துடிச்சு அவங்களோட உயிர் போயிருக்குங்கிறத என்னால வந்து இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. ஃபீல்ட்ல இருக்க இறங்கி செய்யற பெண்களா எங்களை மதிச்சு நீங்க சக மனிதரா இருந்து ஆதரவு கொடுங்க. வேற எதுவும் கேட்கல. இன்ன வரைக்கும் இல்ல சார். எனி டிசாஸ்டர் வந்தா நாங்க நிப்போம். தமிழ்நாடு வாலண்டியர் டீம். அதனால இந்த வயநாட்டுக்கு எங்க யாரு இருந்தாலும் மனித நேயத்தோட மனுஷனா இருந்து உதவி பண்ணுங்க. அதுதான்